இன்ன அவ்வலன் நாசி யுக்தா யௌமல் கியாமா, மறுமையில் முதலாவதாக இவர்களை கொண்டுதான் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். ரஜுலுன் இஸ்தஷ்ஹத, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்திருப்பான். மஹ்ஷரில் முதலாவதாக இந்த குழுவினரிடம் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். உலகத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை நிறுவுவதற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தோம் என்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல் அன்தும், என்றாலும் நீங்கள் உலகத்தில் உங்களை ஷஹீத் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி செயற்பட்டீர்கள், அது உங்களுக்கு கிடைத்து விட்டது, இன்றைய தினம் அதற்குரிய தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று அவர்களை முகங்குப்புற நரகில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீசுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வரை அடையாளப்படுத்துகின்றார்கள். இரண்டாவது, வரஜுலுன் தஅல்லமல் இல்ம, ஒரு மனிதன் அறிவை கற்றிருப்பான். வஅல்லமஹு, அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பான். வகரஅல் குர்ஆன், குர்ஆனையும் மிக திறமையாக ஓதக்கூடியவனாக இருப்பான். இந்த மனிதனிடம் அல்லாஹ் கேள்வி கேட்பான், உலகத்தில் நீ என்ன செய்தாய் என்று. அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் அறிவை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து குர்ஆனையும் மிக திறன்பட ஓதக்கூடியவனாக நான் இருந்தேன் என்று சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல் அன்ஸ், ஆனால் நீ உலகத்தில் காரி என்ற பெயரெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அறிவை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கலானாய். உன்னை புகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், ஆகவே அந்த புகழ்ச்சியை உலகத்தில் நீ கண்டுகொண்டாய் என்று விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகம் குப்பர அந்த மனிதனை நரகத்தில் வீசுவான் என்று விட்டு மூன்றாவது வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். வரஜுலுன், அந்த மனிதன் யார்? வஸஅல்லாஹு அலைஹி வஅதாஹு மின் அஸ்னாஃபில் மாலி குல்லி, உலகத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அவனுக்கு அதிகமாக வழங்கி இருப்பான். அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும். பொருளாதாரத்தில் கஞ்சன் என்ற பெயர் எடுக்க முடியாத அளவுக்கு அவன் உயர்ந்த கட்டத்தில் இருப்பான். யார் போனாலும் அவர்களுக்கு வழங்கி விடுவான். எந்த ஒரு கேள்வி கணக்கும் இருக்காது. யாராவது தேவை என்று வந்துவிட்டால் உடனே கொடுத்து விடுவார். இவரிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், என்னுடைய பொருளாதாரத்தை மக்களுக்கு அள்ளி வாரி இறைத்தேன் என்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், பல் அன்ஸ், ஆனால் நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஜவ்வாத், ஒரு கொடையாளி என்று உன்னை மக்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினாய். அதற்காக அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தினாய். உலகத்தில் அந்த லாபத்தை நீ கண்டுகொண்டாய். இன்றைய தினம் உனக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்படும் என்று விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகம் குப்பர அவனை நரகில் வீசுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 1905வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள்.